Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. இந்த மசூத் அசாத் தொடர்பாக எந்த தகவலுமே வெளிவராம இருந்துச்சு. இப்போ வெளியாயிருக்கு. இப்போ எங்க இந்த மசூத் அசாத் இருக்கா அப்படின்னா, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய கில்கிட் பல்கிஸ்தான் அப்படிங்கிற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சர்க்குடா அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிபிக் லொகேஷன்ல சட்பாரா சாலையில இவனுடைய நடமாட்டத்தை உளவுத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மசூத் அசாத் எங்க இருக்கிறான்ற ஒரு உளவு தகவல்களை ஒருவேளை இந்தியா எங்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சமீபமா பேசினது யாரு? பிலவல் பூட்டோ. இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமாக இருந்தது ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஆனா பாகிஸ்தான் தரப்புல என்ன சொன்னாங்க? ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்ங்கிற ஒரு அமைப்பே இல்ல. ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற லஷ்கர் தொய்பாவுடைய ஒரு பாட்டு கிடையாது. லஷ்கர் தொய்பாவுடைய ஹஃபீஸ் சையதையே நாங்க கைது பண்ணி வச்சிருக்கிறோம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை உருட்டிட்டு வந்தாங்க. ஆனா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற இந்த இயக்கத்தை பயங்கரவாத இயக்கமாக அறிவித்திருக்கிறது அமெரிக்கா. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய காணொலியில 2 முக்கியமான செய்தியை பார்க்க போறோம். முதல் செய்தி மசூத் அசாத் தொடர்பானது. 2001 பார்லிமெண்ட் அட்டாக், பத்தான்கோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் நடந்த படு பயங்கரவாத தாக்குதலுக்கு எல்லாமே காரணமாக இருந்த மிக மோசமான ஒரு தீவிரவாதி தான் இந்த மசூத் அசாத். இந்த மசூத் அசாத் தொடர்பாக தொடர்ச்சியாக பல காணொலிகளை நாமளே வெளியிட்டிருக்கோம். குறிப்பா ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியாவுடைய தாக்குதல்ல இதே மசூத் அசாத்துடைய குடும்பத்தை சேர்ந்த 14 பேர் கொல்லப்பட்டார்கள். அந்த 14 பேருக்கும் தலா 1 கோடி ரூபாய் கொடுத்து தீவிரவாத நிவாரண நிதி கொடுக்கிற அளவுக்கு மிக கேவலமான ஒரு செயலை பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கம் செய்தது. இப்ப என்ன செய்தி அப்படின்னா, இந்த மசூத் அசாத் இந்தியாவுக்கு எதிராக பேசி ஒரு ஆடியோ வெளியாச்சு. அந்த ஆடியோல இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 பகுதிகளை தாக்க வேண்டும், குறிப்பாக 3 நகரங்களை தாக்கணும் அப்படின்ட்டு இந்த மசூத் அசாத் பேசியது அந்த இயக்கத்துடைய சமூக வலைதள பக்கங்கள்ல வெளியாச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இது வெளியாகும் போதே நம்ம சொல்லியிருந்தோம், மிக நிச்சயமாக இந்த மாதிரியான செயல்பாடுகளில் தொடர்ச்சியாக மசூத் அசாத் இறங்கி இருக்கான் அப்படின்னா மசூத் அசாத்தோடைய இறுதி நாட்கள் நெருங்கி விட்டது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதை உறுதிப்படுத்தும் விதமா பல தகவல்கள் வந்திருக்கு. இது குறிப்பா இந்திய உளவுத்துறைக்கு கிடைத்த தகவல். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதான செய்திகள்ல வெளியே இருக்கு. இது என்ன அப்படின்னா, இந்த மசூத் அசாத் எங்க தலைமறைவாயிருக்கா, எங்க தங்கியிருக்கா அப்படிங்கிற தகவல் யாருக்குமே தெரியாம இருந்தது. மிக குறிப்பாக ஹஃபீஸ் சையதோடைய இருப்பிடம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஹஃபீஸ் சையத் அப்படிங்கிற அந்த பயங்கரவாதி லஷ்கர் தொய்பாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவன் பாகிஸ்தானுடைய ISI கட்டுப்பாட்டுல அவங்களுடைய பாதுகாப்புல தான் பாகிஸ்தானுடைய முக்கியமான நகரங்கள்ல எல்லாம் மாத்தி வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆபரேஷன் சிந்து டைம்ல கூட ஒரு பாதுகாப்பான ஒரு பங்கர்ல அந்த நபரை பதுக்கி வைத்து ISI பொத்தி பாதுகாத்தது அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். ஆனா இந்த மசூத் அசாத் தொடர்பாக எந்த தகவலுமே வெளிவராம இருந்துச்சு. இப்போ வெளியாயிருக்கு. இப்போ எங்க இந்த மசூத் அசாத் இருக்கா அப்படின்னா, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய கில்கிட் பல்கிஸ்தான் அப்படிங்கிற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சர்க்குடா அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிபிக் லொகேஷன்ல சட்பாரா சாலையில இவனுடைய நடமாட்டத்தை உளவுத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த உளவுத்துறை கண்டுபிடித்ததின் அடிப்படையில தான் அந்த செய்தியும் வெளியாகி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சோ இது அடுத்த கட்டமா எப்படி நகரும் அப்படிங்கறதையும் நம்மளால ஓரளவுக்கு கணிக்க முடியுது. மிக குறிப்பாக மசூத் அசாதோடைய இருப்பிடம் தெரிந்து விட்டது அப்படின்ட்டு இந்திய தரப்புல இருந்து ஒரு செய்தி வெளியாது அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியே மிக நிச்சயமாக இந்த நபருக்கும் சரி, அந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத் அரசுக்கும் சரி, 2 பேருக்குமே ஒரு மிக முக்கியமான ஒரு மெசேஜ செய்தி மூலியமா பாஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த மசூத் அசாத் எங்க இருக்கானே எங்களுக்கு தெரியாது. இந்த மசூத் அசாத் எங்க இருக்கான் அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறான். இந்த மசூத் அசாத் எங்க இருக்கிறான்ற ஒரு உளவு தகவல்களை ஒருவேளை இந்தியா எங்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சமீபமா பேசினது யாரு? பிலவல் பூட்டோ. அங்க பாகிஸ்தானுடைய பெனசர் பூட்டோருடைய மகன். இப்ப அங்க ஒரு பிரதான ஒரு ரீஜனல் பார்ட்டியை ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர், பாகிஸ்தானுடைய சர்வதேச ஊடக பிரிவோட தலைவராக செயல்பட்டு இருக்கக்கூடிய அந்த நபர் என்ன சொன்னாரு இன்டர்வியூல, அல் ஜசீரா கொடுத்த இன்டர்வியூல, மசூத் அசாத் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நாங்க நடவடிக்கைக்கும் நாங்க அவனை பிடிக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ எங்க இருக்கிறாங்கிற தகவல், குறிப்பா எந்த பகுதியில எந்த சாலையில
அவன் இருக்கிறான், அவனுடைய நடமாட்டம் எங்க இருக்கு அப்படிங்கிற உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை மிக தெளிவா வெளிவந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் அரசாங்கம் என்ன கிழிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா இவங்க வெறும் வெற்று வாய் சவடாலுக்காக சொன்ன ஒரு விஷயத்த இவங்களுக்கு எதிரான ஒரு டிராப்பா இந்தியா மாத்திருக்கு. நீங்க தானடா சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோன்னு. இப்போ உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய அரசாங்கத்துடைய அந்த ஆளுகைக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தான் இந்த படு பயங்கரமான செயலை செய்த ஒரு நபர் அங்க பதுங்கி இருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையை இப்போ இந்த செய்தியில வெளியாயிருக்கு. இப்போ இவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதை பொறுத்திருந்து பார்க்கறதை தாண்டி இவன் மீது எந்த நடவடிக்கையும் பாகிஸ்தான் அரசாங்கம் எடுக்காது. மாறாக ஏன் அங்க இருக்கிறீங்க, அதை விட்டு வேற ஒரு லொகேஷனுக்கு மாத்துங்க அப்படி உள்ளிட்ட அந்த விஷயங்களை தான் வந்து பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத் அரசாங்கம் செய்யும். அதை தாண்டி அவங்க வேற எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. ஆனா ஒண்ணு, இந்த செய்தி வெளிவந்ததுல இருந்து ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கலாம், மசூத் அசாதை இந்தியா நெருங்கி விட்டது அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி இந்த செய்தியில இருந்து வெளியாகுது. மிக விரைவில் ஒரு பிரேக்கிங் நியூஸை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னா, இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமாக இருந்தது ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு லஷ்கர் இ தொய்பா அப்படிங்கிற இந்த பயங்கரவாத அமைப்புடைய ஒரு ப்ராக்சி அமைப்பு அப்படின்னா அதுதான் இந்தியாவுடைய குற்றச்சாட்டாக இருந்தது, இப்பவும் இருக்கு. ஆனா பாகிஸ்தான் தரப்புல என்ன சொன்னாங்க, ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்டுங்கிற ஒரு அமைப்பே இல்லை, ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற லஷ்கர் இ தொய்பாவுடைய ஒரு பாட்டு கிடையாது, லஷ்கர் இ தொய்பாவுடைய ஹஃபீஸ் சையதையே வந்து நாங்கள் கைது பண்ணி வச்சிருக்கிறோம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை உருட்டிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற இந்த இயக்கத்தை பயங்கரவாத இயக்கமாக அறிவித்திருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவரோட ஸ்டேட்மெண்ட்ல அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் ப்ராக்சி ஆஃப் தி லஷ்கர் இ தொய்பா designated as a foreign terrorist organization FTO, அதுக்கப்புறம் ஸ்பெஷலி டெசிக்னேட்டட் குளோபல் டெரரிஸ்ட் SDGT அப்படிங்கிற இந்த ஒரு அட்டவணைக்குள்ள அவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. மிக குறிப்பாக அமெரிக்காவில் ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் வந்து செக்ஷன் 219 ஆஃப் இமிகிரேஷன் அண்ட் நேஷனாலிட்டி அண்ட் தி எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் 13224 அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமான இந்த அமைப்பை 26 அப்பாவி மக்களை துடிக்க துடிக்க கொன்ன அந்த அமைப்பை இப்போ வந்து சர்வதேச பயங்கரவாதிகளுடைய பட்டியலில் அமெரிக்கா சேர்த்திருக்கிறது பார்க்குறோம். இதை வெளியிட்டவர் மார்க்கோ ரூபியோ. எந்த மார்க்கோ ரூபியோ? ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்த போது இந்த போரை வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யார் காலில் விழுந்தாங்க, பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் விழுந்த பற்றிய கால் எந்த கால்னா மார்க்கோ ரூபியோடைய கால் தான். இப்போ அதே மார்க்கோ ரூபியோ தான் இப்போ இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற இந்த பயங்கரவாத அமைப்பு தடை செய்யப்பட்டதாக நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இப்போ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவலை நம்ம பார்க்குறோம். அது சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற இந்த பயங்கரவாத அமைப்பு நடத்திய இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு மிக நிச்சயமாக நீதி வழங்கப்பட வேண்டும். அந்த நீதி கிடைப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு நிர்வாகம் துணை இருக்கும் அப்படின்னும் அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து சொல்லிடுறாங்க. ஸோ உங்களுடைய ஒரு அப்பாவே வந்து சொல்லிட்டாரு, உங்களுடைய ஒரு எஜமானனே வந்து இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமானது யார் அப்படின்னும் இந்த தாக்குதலை செய்தவனுக்கும் லஷ்கர் தொய்பாக்கும் என்ன தொடர்பு இருக்கும் அப்படின்னும் அமெரிக்கா ஒப்புக்கொண்டு விட்டுருக்குது. ஸோ அமெரிக்கா ஒப்புக்கொண்டது அப்படின்னா இதை விட பாகிஸ்தான் கேட்டே இருந்தாங்க இல்லையா, ஆதாரத்தை கொடுன்னு, இந்த ஆதாரமே போதுமானது. இந்த முடிவுக்கு அமெரிக்கா வருவதற்கு வெறும் இந்தியாவுடைய அழுத்தம் மட்டும் காரணமா இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒரு இயக்கத்தை பயங்கரவாத இயக்கமாக அறிவிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி 1000 ரிசர்ச் ஒர்க் இருக்கும். அது மட்டும் இல்லாம 1000 இன்டெலிஜென்ட் இன்புட்ஸ் இருக்கும். அவங்களுக்கு சிஏஏன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு உளவு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதை தாண்டி மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு ஒரு பலமான ஒரு கட்டமைப்பு வைத்திருக்கக்கூடிய அமெரிக்க அரசு நிர்வாகம் இதை ஒப்புக்கொண்டிருக்கிறது அப்படின்னா இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமானது அந்த பாகிஸ்தானுக்குள்ள செயல்பட்டு இருக்கக்கூடிய லஷ்கர் இ தொய்பா அந்த அமைப்பு ஃப்ளோட் பண்ண ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஸோ இதன் பிறகு இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு நீதி வழங்குவதற்கான அந்த நடவடிக்கையை சர்வதேச சமூகம் மத்தியில் இன்னும் தீவிரமாக இந்தியாவால் வந்து கொண்டு செலுத்த முடியும். இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமான இந்த தாக்குதலுக்கு மூளையாக இருந்த ஒருவரை கூட இந்தியா விடாது.
அது மசூத் அசாதாக இருந்தாலும் சரி, ஹஃபீஸ் சையதாக இருந்தாலும் சரி, அசிம் முனீராக இருந்தாலும் சரி. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதில் நன்றி, வணக்கம்.